சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமா நடக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமா அமையும், பாதகத்தில் இருந்து தப்பிக்க நீங்க என்ன செய்யணும், சாதகமான வாய்ப்புகளை பெற நீங்க என்ன செய்யணும், இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவை நீங்க பயன்பெறும் வகையில் அமையும், அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி அப்படின்னு சொன்னாலே இது வந்துட்டு காற்று ராசியா பார்க்கப்படுது. அதாவது இந்த ராசியில இருக்கக்கூடிய நீங்க காற்றை போல எல்லா இடத்துலயுமே தன்மையா பழகக்கூடிய நபர்களா இருப்பீங்க. அடுத்தவங்க துன்பப்பட்டாலாம் உங்களால தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வித்தியாசம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நீங்க பார்க்கவே மாட்டீங்க. துளியும் ஈகோ இல்லாத, அகம்பாவும் ஆணவம் இல்லாத நபர்கள் தான் நீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டியை என்ன அப்படின்னு கேட்டா உங்களுடைய பேச்சு திறமை தான். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலுமே அசால்ட்டா தீர்த்துருவீங்க. யாராச்சும் ரெண்டு பேருக்கு சமரசம் செய்யணும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு வந்தா இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நீங்க ரொம்பவுமே துல்லியமா பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய நபர்களா இருப்பீங்க. உங்களை எப்பவுமே சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். பாசிட்டிவான விஷயத்த மட்டும்தான் உங்களுக்கு பேசுறது பிடிக்கும். இந்த நெகட்டிவா பேசுற நபர்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த ஆபாசமா பேசுறது, ரொம்பவுமே கெட்ட வார்த்தைகள் எப்ப பாரு சொல்லி திட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான நபர்கள் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்க கிட்ட இருந்து விலகவுமே நீங்க தயங்க மாட்டீங்க. அனைவரையுமே உங்களோட பேச்சு திறமையால கட்டி இழுக்கக்கூடியவங்க. அழகான தோற்றத்தை போலவே உங்களோட பேச்சுலையும் ஒரு மென்மை இருக்கும். அதனாலதான் எதிரில் உங்ககிட்ட பேசுறவங்க கூட உங்ககிட்ட இயல்பா பழகுவாங்க. இனிமையான பேச்சுக்கு சொந்தக்காரங்க நீங்க அப்படிங்கறதுனால கொஞ்சம் குரலை உயர்த்தி பேசுறதுலாம் பிடிக்கவே பிடிக்காது. ரொம்பவுமே சாந்தமா இருப்பீங்க. மிகவும் நேர்மையானவங்க தான் நீங்க. விமர்சனம் ஏதாச்சும் உங்க மேல வந்தா கூட அதை தயங்காம ஏத்துப்பீங்க. அதை பத்திலாம் பெருசா கவலைப்பட மாட்டீங்க. தன்னை மத்தவங்க கவனிக்கும்படியான விஷயத்துல தான் நீங்க எப்பவுமே நடந்துக்குவீங்க. தேவையில்லாம தவறா வர விமர்சனத்துக்கு நீங்க மதிப்பு தர மாட்டீங்க. அதே போல இந்த நண்பர்கள், இந்த சுற்றம் சூழம், இது எல்லாமே மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க இருப்பீங்க. அவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க செய்வீங்க. நகைச்சுவை உணர்வு உங்ககிட்ட அதிகமா இருக்கும். நீங்க எங்க இருந்தாலுமே அந்த இடமே அப்படியே கலகலகலன்னு இருக்கும். யாராச்சும் உங்களோட நண்பர்கள் கூட இருக்கிறவங்க ஒரு தவறான வழியில போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள கூப்பிட்டு நல்லது எது கெட்டது எது அப்படின்னு எடுத்து சொல்லக்கூடியவங்க நீங்க. தூய்மையான அன்பை உங்ககிட்ட இருந்து உங்களோட நண்பர்கள் பெறுவாங்க. அதே போல நீங்க மற்றவங்களுக்கு எப்பவுமே அவங்களோட வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை சொல்வீங்க. மற்றவங்க அவங்களோட வாழ்க்கையில உங்களை பார்த்துதான் உயரணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அவ்வளவு திறமையா செயலாற்றக்கூடியவங்க நீங்க. இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க எப்பொழுதுமே யார்கிட்டயுமே உதவி அப்படின்னு கேட்டு நிக்க மாட்டீங்க. ஆனா உங்ககிட்ட யாராச்சும் உதவி அப்படின்னு கேட்டு வந்து நின்றா தயங்காம செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. இவ்வளவு சிறப்பான குணங்கள் இருந்தாலுமே உங்களோட வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகள், துன்பங்கள் உங்களை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். இந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெள்ளிக்கிழமையில அம்மன் வழிபாடு துலாம் ராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடு. இந்த வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா நீங்க நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கும். காரிய தடைகள் கூடிய விரைவில் உங்களை விட்டு விலகும். உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய எந்த அம்மன் ஆலயமா இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமையில நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு பாருங்க. கட்டாயம் உங்களோட வாழ்க்கை முன்னேற்றம் நிறைந்துதான் அமையும். எல்லோருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மையை மட்டும் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனை தீர இந்த ஒரு வழிபாடு நல்ல தீர்வு கொடுக்கும். உங்களுக்கு மாரியம்மன் பிடிக்கும் என்றாலும் அம்மன் தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க. அன்னையின் அருளால் எல்லாவித நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் அன்னையிடம் பிரார்த்தனையும் உங்களுக்காக செஞ்சுக்கிறோம். இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள், சாதகம், பாதகம், இதை பத்தி தெளிவான விளக்கத்தையுமே வாங்க நாம இப்ப பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் இருந்ததை விடவே ஒரு குஷியான மாதமா அமைய போகுது. குறிப்பா இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியடையும் வாய்ப்பு கொடுக்கும். மேலும் சிறு குழந்தைகளும் சரி, வயதானவர்களுக்கும் சரி, இளம் வயதில் இருக்கிறவங்க தொட்ட காரியம் தொடங்கும் அப்படின்னு சொல்றீங்க, எங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும், நாங்க என்ன கஷ்டப்படுவோமா அப்படின்னு கேக்குறீங்களா? அப்படி கிடையாது. இளைஞர்கள் இந்த மாதம் புது முயற்சிகளை தைரியமா மேற்கொள்ளலாம். அதனால அப்படி சொன்னோம். மற்றபடி எல்லோருக்குமே நல்ல வாய்ப்புகள் இருக்கு. எவ்வளவு முயற்சி செய்றீங்களோ அவ்வளவு முன்னேற்றம் வரும். நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். புது படிப்பிற்கு நீங்க இப்ப பிள்ளையார் சொல்லி போட போறீங்க.
எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் நல்லபடியா நடக்கும். அதனால உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். மற்றபடி வேலை செய்யறவங்க, வியாபாரம் செய்யறவங்க இந்த மாதம் சீரான நல்ல பலனை பெற போறீங்க. வெள்ளிக்கிழமை தோறும் அம்மனை தொடர்ந்து வழிபட்டு பாருங்க, எல்லா வித நன்மைகளுமே உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, பஞ்சமஸ்தானத்துல சனியும் ராகுவும், கலத்திர ஸ்தானத்தில் சுக்கிரனும், அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் புதனும், வாக்கிய ஸ்தானத்தில் குருவும், தொழில் ஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும், லாபஸ்தானத்தில் கேதுவும் வலம் வரக்கூடிய சூழ்நிலையில இந்த மாதத்தின் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலை மாற்றம் அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானத்திலிருந்து சூரியன் வாக்கியஸ்தானத்திற்கு மாற்றம் பெறும் பொழுது புதன் பகவானும் வாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறிடுவாரு. சுக்கிர பகவான் கலசரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாற்றம் பெறும் பொழுது பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். மற்றவங்களை குறை சொல்லாம நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான குணம் துலாம் ராசி அன்பர்கள் உங்ககிட்ட இருக்கும். இந்த மாதம் நீங்க எல்லா விஷயத்திலயுமே சிறப்பான வாய்ப்புகள் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம். அது கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செயல்படுறது நல்லது. திடீர் உடல்நல பாதிப்பு வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தும். உங்களுடைய மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கும் நிலை உண்டாகும். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்த நடந்து முடிஞ்ச விஷயமா கூட இருக்கும், அதை திரும்ப திரும்ப யோசிச்சு இப்படி நடந்தா என்ன ஆகும், இப்படி நடந்திருக்கலாமோ அப்படின்னு தேவையில்லாம மன ஓட்டம் வரும். அந்த மாதிரியான வரும் பொழுது நீங்க உங்களுடைய மனதை கொஞ்சம் தெளிவா வச்சுக்கோங்க. யோகா தியானம் செய்யற மாதிரியான முயற்சியில ஈடுபடுங்க, நல்லதா இருக்கும். பண வரத்து சீரா இருக்கும். மக்களிடையில் கௌரவம் அந்தஸ்து உங்களுக்கு இந்த மாதம் உயர்ந்து காணப்படும். எதிர்பார்த்த உதவிகள் மற்றவங்க மூலம் உண்டாகும். வெற்றி அப்படிங்கிற இலக்கை நோக்கி நீங்க முன்னேறுவதற்கான முயற்சி செய்யுங்க, நல்லது நடக்கும். மனக்கவலை நீங்கி எந்த ஒரு விஷயத்திலையுமே தெளிவான முடிவு எடுக்க போறீங்க. வியாபாரம் சிறப்பா இருக்கும். பண வரத்து அதிகரிக்கும். தாமதமான போக்கு இருந்தாலுமே மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடக்கும். வெளியூர் பயணம் உங்களுடைய மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரத்துல மந்தமான போக்கு இருந்தாலுமே பணவரத்துக்கு குறைவு இருக்காது. தொழில் கூட்டாளிகளுடன் அனுசரிச்சு போறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்க கவனமா பணிகளை கவனிக்கணும். வீண் அலைச்சல், கூடுதல் உழைப்பு இருக்கும். சாதுரியமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் வரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கூடுதலா பணிகளை கவனிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். பொறுப்புகள் கொஞ்சம் அதிகரிச்சு காணப்படும். குடும்பத்துல வீண் குழப்பம் ஏற்படும். அதனால நிம்மதி குறையலாம். உங்களுடைய வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை வரும். மற்றவங்க மூலம் தேவையில்லாத வீண் டென்ஷன் வரலாம். கணவன் மனைவிக்கிடையே கோபத்தை விட்டுட்டு இதமா பேசுவதன் மூலம் நன்மை உண்டாகும். பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும். பெண்களுக்குமே கௌரவம் அந்தஸ்து உயர்ந்து காணப்படும். எதிர்பார்த்த உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல காரிய தாமதம் வரலாம். பணப்புழக்கம் இருந்தாலும் சீராதான் இருக்கும். அரசியல்ல உள்ளவங்களுக்கு மனதுல நிலையான எண்ணம் இருக்காது. பண நெருக்கடி குறையும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். தொண்டர்களின் ஒத்துழைப்பு உங்களோட பணிகளை சிறப்பா செய்து முடிக்க உதவியா இருக்கும். இந்த சித்திரை 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்துல தேவையற்ற பிரச்சனைகளை தலை தூக்கம் செய்யக்கூடிய வாய்ப்பு வரும். இந்த வாய்ப்பு வரும் பொழுது நீங்க கொஞ்சம் கவனமா உங்களோட குடும்ப பிரச்சனையை தீர்க்கணும். சாதுரியமா பேசி எதையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பிறக்கும். சாதுரியமா சமாளிங்க. பொதுவான காரியத்துல ஈடுபடும் பொழுது ரொம்பவுமே கவனமா ஈடுபடணும். வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது எச்சரிக்கையா இருக்கணும். சுவாமி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு விவகாரத்தையுமே எதிர்கொள்ளும் மன வலிமை உண்டாகும். எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது நல்லது. எதிர்பாராத சம்பவங்களால் இழுபறியா நின்ற காரியங்களுமே நல்ல முடிவிற்கு வரும். வெளியூர் பயணங்கள் திடீர்னு போற மாதிரியான வாய்ப்பு வரும். சந்திரனின் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியம் மனதிற்கு ஒரு உற்சாகத்தையுமே கொடுக்கும். விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் அவ்வப்போது ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு நீங்கும். தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க சற்று கூடுதலா உழைக்க வேண்டியதா இருக்கும். கடன் பிரச்சனைகள் குறைந்து காணப்படும். போட்டிகள் நீங்கும். வர வேண்டிய பழைய பாக்கி வசூலாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். திறமையான உங்களுடைய செயல்களின் மூலம் அதற்கான அங்கீகாரம், பாராட்டு உடனடியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க இந்த மாதம் பெற போறீங்க. பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. பாதகமான வாய்ப்புகளை தப்பிக்கணும்னு நினைச்சா எல்லா விஷயத்திலும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டா நன்மைகளை நீங்க பெற முடியும்.
என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.